இன்று நடைபெறும் இந்த ஐம்பெரும் விழாவிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நன்கொடைகளை வழங்கிய நம்முடைய ரொட்டேரியன் பாலகிருஷ்ணன் அவர்களை கௌரவிக்குமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து குழல் இசை வேந்தர் குமரன் அவர்களையும் கௌரவிக்குமாறு வேண்டுகிறேன். மூன்றாவதாக ரொட்டேரியன் விஜயராம் அவர்கள் தவிர்க்கையாத காரணத்தால் இன்று வர முடியவில்லை. அவருக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பில் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த சேவையை தம் வாழ்வோடு கலந்து வாழும் சமூக சேவகர், எப்பொழுதும் சிரித்த முகத்தால் அனைவரையும் ஈர்க்கும் சக்தியுடையவர், நம் ரோட்டரிக்காக அர்ப்பணித்து செயல்படும் ரொட்டேரியன் சுந்தர்ராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அற்பம் நிகழ்வின் தலைமை விருந்தினர் ஐயா அவர்களுக்கும், நமது மாவட்ட ஆளுநர் டாக்டர் ஜி சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட்ஸ் மற்றும் ரோட்டரி நண்பர்கள், பெண்மணிகள், இங்கே பணிபுரியும் ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2-3 விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வார்த்தைன்னா ஐயா என்ன சொல்லுவீங்க, நாணத்தந்தை, இந்த வார்த்தை 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா 8 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா கிட்ட தான் சொன்னேன், சார் இது 8 வருஷம் ஆயிடுச்சு சார் நாணத்தந்தை இந்த வார்த்தையை கேட்டுன்றது. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னோட பார்த்தீங்கன்னா குமரன் வந்திருக்காரு. குமரன் வந்து சூரியனுக்கே டார்ச் லைட் அடிக்கலான்னு கேட்பாரு, அந்த வார்த்தை சொந்தக்காரர் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரோட்டரியில் அஃபிஷியல் மீட்டிங் நான் சாரோட இந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்கேன். இது வரலாம் எனக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. என்னோட பதவி ஏற்புக்கு வந்திருந்தாங்க, அன்றைக்கி தான் நான் மேடையில் வந்தேன். அதுக்கப்புறம் சார் வந்து இந்த மேடையில் தான் நான் அவர் கூட இருக்கேன். நிறைய இதில் வந்து பார்வையாளர் தான் இருப்பேன். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது வந்து சார் தான். இந்த சங்கத்தினை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் வந்து 20 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே நல்லா தெரியும். இந்த கட்டடம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பூமி பூஜைக்கு சார் தான் வந்து பண்ணிக்கலாம். அந்த நிகழ்வுக்கும் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் வந்து இந்த ஒரு 8 வருஷத்தில் வந்து சில சூழல்களாக நீங்கள் இல்லை போகிற அப்படின்னு. ஆனால் வந்து சார் ஒரு நிகழ்வு இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்பாங்க. ஆனால் அவங்க பெருமையாக தான் பேசுவாங்க. எந்த இடத்துலையும் வந்து அவர் விட்டு கொடுத்துல, ஐயோ நல்லா பண்ணுறாங்க, நல்லா ஹாஸ்பிட்டலில் பார்த்துறாங்க, பாரியா காலேஜ்லாம் பண்ணுறாரு, இதை மாதிரியான வந்து உங்களுக்கு பெருமைப்படுத்தி தான் அவர் பேசியிருக்காரு.